இதுக்கு பேரு லிவர் ஃப்ளூக். இது ஹியூமன்ஸ்ல ஃபேசியோலோசிஸ்ங்கிற ஒரு டிசீஸ காஸ் பண்ணுது. And this is day 7 of Guess What series. ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆன அனிமல்ஸ ப்ராப்பரா குக் பண்ணாம சாப்பிட்டாலோ, இல்ல ஒரு சில அக்வாட்டிக் பிளான்ட்ஸ ப்ராப்பரா வாஷ் பண்ணாம சாப்பிட்டாலோ இந்த டிசீஸ் நமக்கு வரும். இது மெயினா லிவரையும் பைல் டக்ட்டையும் தான் அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, நம்ம பாடியிலே லிவருக்கு தான் அதிக பிளட் சப்ளை கிடைக்கும். இது ஒரு பாராசைட்டா இருக்கிறதுனால நிறைய நியூட்ரியன்ட்ஸ் தேவைப்படும். அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் லிவருக்கு கிடைக்கிற இந்த ஹை பிளட் சப்ளை மூலியமாவே எடுத்துக்கும். செகண்ட் ரீசன் என்னன்னா, இந்த பாராசைட்டோட எக்ஸ் பைல் செக்ரீஷன் மூலியமா ஈஸியா டைஜஸ்டிவ் ட்ராக்டை ரீச் பண்ணிடும். தென் ஃபீசிஸ் மூலியமா அது வெளில போய் மற்ற ஆர்கானிசம் இன்ஃபெக்ட் பண்ணி இதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்கும். இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா அப்டாமினல் பெயின், மெயினா ரைட் அப்பர் குவாட்ரண்ட்ல, தென் ஹெப்படோமெகாலி, நாசியா, வாமிட்டிங், ஸ்கின் ரேஷஸ் கூட இருக்கும். சில கேசஸில் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமும் இருக்கும். இந்த டிசீஸ் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குன்னா அடிக்கடி அப்டாமினல் பெயின் வரும், அனிமிக்காக இருப்பீங்க, ஜாண்டிஸ் அண்ட் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். இந்த டிசீஸை ட்ரீட் பண்ணாமல் விட்டால் லிவர் சரோசிஸ் வரும், கால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும், பைல் டக்ட் அண்ட் கால் பிளடர் இன்ஃப்ளமேஷன் ஆகும். இந்த டிசீஸ் எல்லாருக்கும் வருமானு கேட்டோம்னா கிடையாது. உங்கள் ஏரியாவில் இந்த டிசீஸ் ரொம்ப காமனாக இருந்துச்சுன்னா வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபுட்டை வந்து ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிட்டாலே போதும். இது நெக்ஸ்ட் கெஸ் வாட் சீரிஸோட வீடியோ. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.